கத்திரிக்காய் சட்னி அதில் விட்டு எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். பட் ஒரு நல்ல பிரியாணிக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. அதனால் ஸோ அதை ட்ரை பண்ணுவோம். வெஜிடேரியன் லவர்ஸ் கோச்சிக்காதீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். மெயினாக இந்த மட்டனில் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும், அந்த ஸ்மெல்லு எனக்கு பிடிக்காது. இதில் ஸ்மெல்லு சுத்தமாக கிடையாது. ரொம்ப ஹைப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ரசம் உண்மையாக நல்லாயிருக்கு. ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வண்ணாரப்பேட்டை டிஹெச் ரோட்டில் இருக்க வெள்ளாட்டு பிரியாணி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டிஹெச் ரோட்டில் தனிஷ்குன்னு ஒரு ஜுவல்லரி கடை இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இவங்ககிட்ட மத்தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன், மட்டன் கொடுக்குறாங்க அண்ட் ஃபிஷ் மீல் கொடுக்குறாங்க. நான் மெயினாக ஃபிஷ் மீல் சாப்பிட தான் வந்திருக்கேன். ஸோ நான் vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அகைன் இப்போ ஒரு vlog போடுறேன், தொடர்ந்து போடவும் முயற்சி பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சில பிரச்சனைனால போட முடியல. ஸோ வெல்கம் பேக் டு தமிழ் பைட்ஸ். வாங்க போய் லஞ்ச் சாப்பிடலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பிரியாணியில் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். மட்டன் பிரியாணி காலி ஆகிடுச்சான், யாரோ பல்காக வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. நான் மெயினாக வந்து மீல்ஸ்க்காக தான் அது கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 இந்த ஃப்ரைட் சிக்கன் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து 190 ருபீஸு. ஸோ சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம், மோர், அப்புறம் வந்து வெத்தலையில் பாயாசம், இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரு ரைஸ் கொடுக்குறாங்க. வேணும்னா கொஞ்சம் அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு 2 ஐட்டம் வரணும். கரண்டி ஆம்லேட்டும் சிக்கன் 65 வரணுமா. அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பிரியாணி ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு vlog பண்ணுறேன், வாயெல்லாம் வலிக்குது அண்டு கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் கொச்சிக்காதீங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை பிரியாணி ஃபஸ்ட்டு. இந்த பிரியாணியோட ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உதிரியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் 2 பீஸு, ஒன்று ஒரு லெக் பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. குவான்டிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் ஓகே தான் நினைக்கிறேன். சரியா, இதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு முட்டையும் கொடுக்குறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காய சட்னி, கத்திரிக்காய் சட்னி. கத்திரிக்காய் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இதை வச்சுட்டு ஒரு சிக்கன் பீஸு அங்கே பிக்கிறேன். வாவ், நல்லா சாஃப்ட்டு கைஸ், நல்லா சாஃப்ட்டு. ஸோ இதை வச்சு ஒரு பைட் அடிப்போமா. அந்த பிரியாணி ரைஸோட ஃப்ளேவர் இருக்குல்ல, பா நல்லா தெரியுது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ட்ரையாகவும் இல்லாமல் மசாலா ஸ்டிக்காகவும் இல்லாமல் அந்த ரைஸு நல்லா ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில். எனக்கு மீட்டை விட ரைஸ் பிடிச்சிருக்கு. செம்ம ரைஸு, சூப்பர் ரைஸு. எனக்கு மெயினாக ரொம்ப நேரமாக ஊற்றிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் என்ன மாதிரி இருக்காங்க இவன். ஓ, நல்லா ஒரு தொக்கா வச்சிட்டேன். ஸோ அப்படியே அதை ட்ரை பண்ணுவோம். கொடுங்க. ஸோ கரண்டி ஆம்லேட் அண்ட் சிக்கன் 65 ரெண்டுமே வந்துச்சு. சூப்பராக இருக்குது. காரக்குழம்பு மாதிரி இருக்குது அந்த கத்திரிக்காய் சட்னி. அதில் விட்டு எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். பட் ஒரு நல்ல பிரியாணிக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. அதனால் இது எனக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து அது டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்க தான் ட்ரை பண்ணேன். நம்ம வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணுவோம். ஸோ நல்லா ஒரு பெரிய பீஸா, படா பீஸா இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ அதை ட்ரை பண்ணுவோம். வெஜிடேரியன் லவர்ஸ் கோச்சிக்காதீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். சரி, இது ரொம்ப நாளாக லிஸ்ட்டில் இருந்தது, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குன்னு, அதுக்காக வந்தோம். ஒரு பெரிய பீஸு. ஓ, ஸோ இதில் வந்து சாஸஸும் கொடுத்துருக்காங்க. நைஸ் கைஸ், நல்லா இருக்கு. பேர் சொல்லக்கூடாது. அந்த கேஎஃப்சி மாதிரியே இருக்கு. அந்த சால்ட்டினஸ்ஸு, மேலே போட்டுருக்க சீசனிங்கு, அதுவும் அந்த மேலே சாஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சாஸ், அந்த ஆரஞ்சு கலர் சாஸ் செம்மையாக இருக்குது. சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சுட சாப்பிட்டா இன்னும் பயங்கரமாக இருக்கும் இருக்கா. நைஸ், சூப்பராக இருக்குது. இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப நேரமாக ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உங்களை மீல்ஸ் தான் போகிறேன். வாங்க மீல்ஸ் சாப்பிடலாம். ஸோ மீல்ஸு கொஞ்சம் வார்மாக இருக்குது, நாட் ஹீட், கொஞ்சம் வார்மாக இருக்குது, போட்டாச்சு. ஸோ இந்த மீன் குழம்பு கலரை பாருங்கள் எப்படி இருக்கான். இவனை தான் ஃபஸ்ட் நான் ஊற்ற போகிறேன். ஒரு பீஸ் எடுத்துருவோம். ஓ மை காட், பயங்கரமாக இருக்காங்க. அவன் கலரை பாருங்கள். அதுவும் இல்லாமல் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் மீன் குழம்பு இது. அடடா, அவனை இப்படி ஓரமாக வச்சுட்டு மீன் குழம்பு ஊற்றுறேன். வாவ், போட்டாச்சு. ஸோ இந்த மீன் குழம்பு பார்க்கும்போதே அப்படியே நாக்கிலேருந்து எச்சு ஊறுது, பயங்கரமாக இருக்குது. அப்படியே இந்த மீனும் வச்சுருவோம். அடடா, அப்படியே அல்வா துண்டு மாதிரி வருது கைஸ். இது செம்ம ஃப்ரெஷ்ஷு. அதையும் உனியும் அப்படி வச்சுட்டு சாப்பாடை கொஞ்சம் மேலே போட்டு போயிட்டு போவோமா. நோ புளிப்பு, லைக் வீட்டு குழம்பு மாதிரி இருக்கு. சட்டிலாக இருக்குது.
நான் இது எதிர்பார்க்கல. நல்லா ஒரு புளிப்பு காரசாரமாக இருக்கும்னு நினச்சேன். அவனை பார்த்தோன்னே அவன் ரொம்ப செட்டில் இருக்கான். பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சேன். அந்த கத்திரிக்காவை போட்டு அந்த ரெட்டு கலரில் பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சாந்தமாக ஒரு வீட்டில் செய்கிற மீன் குழம்பு மாதிரி புளிப்பு கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த மீன் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் நேற்று ஒரு போய் சாப்பிட்டோம், பயங்கரமாக இருந்தது மீன் குழம்பு. இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இப்படியும் ஒரு மீன் குழம்பு இருக்கும், ஒரு சாஃப்டாக நல்லா அந்த மஸ்டர்ட் ஸ்மெல், அந்த கடுகு ஸ்மெல்லாம் நல்லா தெரியுது இதில். அண்ட் அந்த கருவேப்பிலை டாமினேஷனு, அது இந்த மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷு கைஸ். நைஸ். அந்த ஸ்மெல்லே இல்லை, செம்மையாக இருக்குது அந்த மீன். சூப்பரான இது வேணுமா கொடுங்க. ஸோ மொஜிட்டோ ஒன்று வச்சுட்டு போனாப்புல பிடிச்சிடும். வாட்டர் மெலன் ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ரெண்டாவது நம்ம அந்த சிக்கன் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் மேடு, வெளிலேருந்து வாங்கி பண்ணுறது கிடையாது. பரவாயில்ல, நல்லா சீசனிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அப்பப்போ அன்னன்னைக்கு அந்த மாதிரினால. அதுவும் இல்லாமல் இவங்கள்ட்ட வந்து இந்த சிக்கனில் சாலட் இருக்கும், அதை நான் போடுறேன் பாருங்கள். அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. லைக் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலோட மாதிரி இருந்தது. அண்ட் இங்கே சிக்கன் பாப்கார்னு அதெல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஓனாக டெய்லி அப்படியே மாற்றிடுறதா நல்லாயிருக்கு. எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம மட்டன் குழம்பு வெயிட் பண்ணுங்கள். ஸோ மட்டன் குழம்புமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மட்டன் பீஸ் போட்டிருக்காங்க. ஓ வாவ், நைஸுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே உடையுதான் பாருங்கள், கையிலே படம் மாடுறா, அப்படியே மிஸ் ஆகி போகிறான். நிறைய கருவேப்பிலை நல்லா இருக்குது. இதுவும் வந்து மட்டன் பீஸோட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. குட்டி குட்டி பீசஸ் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து செம்ம சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அதாவது கைமா மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துங்களேன். அதில் அது எது பீஸு எப்படின்னே தெரியல, அப்படியே ஃபுல்லாக கலந்துச்சு. ஸோ லெட்ஸ் ட்ரை மட்டன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது டோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குங்க. நோ காரம், அந்த ரொம்ப உரப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை. விருந்துக்கெலாம் போகல வீட்டு சொந்தக்காரங்களுக்கு, வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீட்டு குழம்பு. கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க. ஐ லவ் இட். நல்லா இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கார சாரமாக இல்லாமல் ஒரு சட்டிலான, மெயினாக இந்த மட்டனில் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு எனக்கு பிடிக்காது. இதில் ஸ்மெல்லு சுத்தமாக கிடையாது மட்டன் குழம்புல. ஐ லவ் இட். மட்டன் மோஸ்ட்லி நான் சாப்பிட மாட்டேன், பட் இது சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களோட கரண்டி ஆம்லெட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கரண்டி ஆம்லெட் மாதிரி இல்லை, மினி பால் மாதிரி இருக்குது. அவனை அப்படியே ட்ரை பண்ணுவோம். ஓ, காரம், பெப்பர் ஃப்ளேவரு, வாவ். உள்ளே வந்து லைட்டாக குக் ஆகாமல் அது டேஸ்ட் நல்லா இருக்குது. லைக் ஆஃப் பாயில் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். சூப்பர். அண்ட் இது கூட வந்து சிக்கன் 65 ஒரு எத்தனை பீஸ் தராங்க? இந்த மாதிரி 2 பீஸ் தராங்க கைஸ். மசாலா கொஞ்சம் டாமினேஷன் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் மட்டன் குழம்பு மீன் குழம்பு சூப்பர், ஹோம்லி ஃபுட் மாதிரி இருக்குது. ஸோ மட்டன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ரசத்தையும் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக ஊற்றுவோம். ஸோ அப்படியே ட்ரை பண்ணுவோம். நான் மீன் வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன், அப்படியே ட்ரை பண்ணி போவோம். வாவ். இதுவுமே வந்து வீட்டு ரசம் மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ரொம்ப ஹைப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ரசம் உண்மையாக நல்லா இருக்குது. ஒரே ஒரு வருத்தம், அப்பளம் கொடுத்துருக்கலாம், அப்பளம் கொடுக்கல. அது கொடுத்தா சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து ரைஸை தவிர இந்த குழம்புலாம் வந்து லிமிட்டடாக தான் தருவாங்களாம், அன்லிமிட்டட் கிடையாது. சிக்கனும் ஒரு தடவை தருவாங்க, இந்த கரண்டி ஆம்லெட்டும் ஒரு டைம் தான் தருவாங்க உங்களுக்கு. ரைஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், ரசம் மோர் போட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்காக. மற்றபடி எனக்கு ஃபுட்டு வந்து ஓரளவு ஓகே தாங்க, நல்லா தான் இருக்குது. மெயினாக அந்த மீன் குழம்பும் மட்டன் குழம்பும் ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளேவரு. லைக் நம்ம நார்மலாக அந்த கார சாரமாக நல்லா முரட்டாக இருப்பானுங்கள்ல, அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக ட்ரை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாயாசம்னு ஒன்று இருக்கும். அது வர இருங்க, அதை முடிச்சுட்டு அதுக்கு வரேன். ஸோ மோர் மறந்துட்டேன், அதுவும் குடிச்சா நல்லா ஒரு திக்காக இருக்குது மோர். நம்ம கருவேப்பிலையும் அந்த கொத்தமல்லியும் அதில் கலந்துட்டாலே டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. ஐ லவ் இட். அப்படியே கூடயே வந்து அந்த வெத்தலை பாயாசம் போயிடுவோம். வெத்தலை அந்த ஜவ்வரிசி பாயாசம், வெத்தலை ஜவ்வரிசி பாயாசம் நல்லா இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
வெத்தலை ஸ்வீட் சாப்பிட்ருக்கேன். வெத்தலை பாயசம் தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன், நல்லா இருக்கு. ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு நான் ஆல்ரெடி சொன்ன சாப்பிடும்போது ஃபுல்லாக பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஃபுட்டு வந்து ஒரு ஹோம்லி ஃபுட் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த பிரியாணியோட அந்த அரோமாவாக இருக்கட்டும், லைக் அந்த சாஃப்ட்னஸாக இருக்கட்டும், வேறு மாதிரி ரைஸ் இது சூப்பராக இருக்குது. அண்ட் அவங்களோட அந்த ஃப்ரைட் சிக்கனு லைக் அந்த பெரிய பிராண்டுக்கு வந்து டப் கொடுக்குற மாதிரி சூப்பராக இருந்திருக்கு. பேருக்கெலாம் சொல்ல உண்மையாக அந்த ஃப்ரைட் சிக்கனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு அந்த மீன் குழம்புல வர மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷு சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ரொம்ப நாள் கழிச்சு வ்ளாக் பண்ணியிருப்பேன். ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது சொதப்பி ஏதாவது வாய்க்குள்ளே ஏதாவது சொல்லியிருந்தேன்னா கோச்சிக்காதீங்க, நான் போக அப்படியே சரி பண்ணிக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கரெக்டாக வந்து டிஹெச் ரோடில் தனிஷ்க்குன்னு ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே. ஸோ ப்ரைஸ் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வரும். நான் இதோட வண்டியை கட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வெள்ளாட்டு பிரியாணி நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு, அது சீக்கிரமாக இன்னொரு வந்து ட்ரை பண்ணுவேன் நான் தனியாக. ஸோ இதோட கடையை மூட்டிக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு சூப்பரான ஒரு vlogல மீட் பண்ணுறேன். அண்ட் இதுதான் டாடா பை.